வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் எனது தம்பிதான் ஞானசேகரன் என்று கூறி 2 நாட்கள் கூட முடிவடையவில்லை. அதற்குள்ளாக மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருக்கிறார் குற்றவாளி ஞானசேகரன். கடைசி நேரத்தில் காவல்துறையிடம் கூறியது என்ன, இந்த நிலைமை எப்படி உருவானது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளியாக ஞானசேகரன் கைது செய்யப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட பெண் இவருக்கு பின்னால் ஒரு சார் இருக்கிறார், தொலைபேசியில் கடைசியாக பேசியுள்ளார், அவரையும் கைது செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண் புகார் ஒன்றையும் கொடுத்திருந்தார். கிட்டத்தட்ட அந்த சார் யார் என்பது கடந்த 3 வாரங்களாகவே போராட்டமாகத்தான் தமிழகம் முழுவதும் பரவியது. இறுதியாக சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உடனடியான தண்டனையை நாங்கள் பெற்றுத்தருவோம் என்று தெரிவித்திருந்தார்கள். நேற்று முன்தினம் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் எனது தம்பிதான் ஞானசேகரன் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து சபாநாயகருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் அதிமுகவினர்கள் பரப்பி வந்த நிலையில் நேற்று, அதாவது இன்று அதிகாலை என்று கூறலாம், 3 மணி அளவில் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட ஞானசேகரன் அவர்களுக்கு வலிப்பு ஏற்பட்டதாக சிறையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் அங்கு சரியான மருத்துவ வசதி இல்லாத காரணத்தினால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவரை கொண்டு சென்று தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். திடீரென்று எதற்காக வலிப்பு வந்தது, இதற்கு முன்பாக அவருக்கு வலிப்பு வந்ததே கிடையாது என்று அவரது குடும்பத்தினர்கள் தெரியப்படுத்தியுள்ளார்கள். மேலும் அவர் கடைசியாக சாப்பிட்ட உணவில் ஏதோ ஒன்று கலந்திருப்பதாக தற்பொழுது தகவல்களும் வெளியாகி உள்ளது. சபாநாயகர் அப்பாவு அவர்களது பேச்சை அடிபட்ட பிறகுதான் இந்த சம்பவம் நடைபெற்று இருப்பதால் நிச்சயம் இந்த சம்பவத்திற்கு பின்னால் சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக குற்றவாளியாக கருதப்படக்கூடியவர்கள் அதற்கு பின்னால் அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தால் சிறையிலேயே மரணம் அடைந்து வருவதாக நாம் ஏராளமான செய்திகளை பார்த்திருப்போம். அந்த வரிசையில் ஞானசேகரனை சேர்த்துவிடக்கூடாது. அந்த சபாநாயகராக இருந்தாலும் கூட அவரை கைது செய்து விசாரணையில் அவர் குற்றவாளி என்று தெரிந்தால் நிச்சயம் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள். வேறு ஏதேனும் தகவல் இருந்தால் நிச்சயம் அடுத்த வீடியோவில் பகிர்வோம்.